கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று வாசிக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தேடுகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபைகளிலே, தேசங்களிலே நாம் சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம். சமாதானத்தை தருகிற சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்மை இப்படி தேவ சமாதானம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உண்டு. தேவ சமாதானம் நம்மை நிரப்பின நேரங்கள் உண்டு. அதை பார்த்திருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். அவைகளை நாம் செய்யும் பொழுது கூட இப்பொழுதும் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவ சமாதானத்தினால் நிரப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது தேவ சமாதானத்திற்காக இயங்குகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் அந்த நேரத்திலே தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே மோவாப் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அங்கு கலகம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது 11ஆம் வசனத்திலே யோசபாத் சொல்லுகிறார், இங்கு கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா என்று கேட்டபொழுது இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் சொல்லுகிறான், எலிசா இங்கே இருக்கிறான் என்று சொன்ன உடனே யோசபாத் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்திலே இருக்கிறது என்று சொன்னான். நாம் இப்படிப்பட்ட நேரங்களிலே மனிதர்களை தேடுவதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தேட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தைக்கு மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்பும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நமக்கு போதும், ஒரு தொடுதல் போதும், ஒரு பார்வை போதும், எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலே கேட்ட காரியத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு பவுல் லிஸ்திராவிலே ஊழியம் செய்கிறார். அப்பொழுது பிறவி சப்பானியான ஒருவன் அங்கு இருக்கிறான். இப்பொழுது பவுல் பேசுகிறதை அவன் உற்று கவனித்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது பவுல் அவனை உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே அவன் குதித்தான், எழுந்தான், நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் வார்த்தையை கேட்கும் போதே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு மாற்றம் உண்டான உடனே இவனை உற்று பார்க்கும் பொழுதே அவனுடைய முகத்திலே தெரிகிறது. இப்படிப்பட்ட சர்வாங்க சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேடுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொடுங்காற்று வீசிய போது மனுஷரை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் அங்கு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன நேரத்திலே சொல்லுகிறார், மனுஷரே திடமனதாயிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லிய பிரகாரமே செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டதினாலே மற்றவர்களை அங்கு தைரியப்படுத்துகிறான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இருக்கிறோம், கண்டு இருக்கிறோம், கற்று இருக்கிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தெய்வ சமாதானம் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும். ஆகவே கற்றுக்கொண்ட காரியங்களை, கேட்ட காரியங்களை செய்யுங்கள். தேவன் உங்களை தேவ சமாதானத்தோடு பாதுகாப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் கேட்பதோடு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த அநேகருக்கும் உடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.